லென்ஸ். லென்ஸ்னா என்ன? நேற்றே சொன்னீங்களே, ஜாஜாஸ்ரீ சொல்லிச்சா அவங்க லீவு. ஒளி ஊடுருவி போகும், அதான் வந்து என்னது லென்ஸ். கண்ணாடி அதெல்லாம் இருக்குல்ல, ரைட். மிரர் வேறு, அது என்ன பண்ணும்? அப்படியே ஆப்போசிட்டு, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அதான் மிரராக பயன்படுத்துவோம். என்ன சூர்யா? லென்ஸ். இது பாருங்க, இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம், மீடியம். ஊடகம்னா அது வழியாக தான் ட்ராவல் ஆகும், அதான அது லென்ஸ். கண்ணாடி எல்லாமே. இரு பரப்புனா என்ன அர்த்தம்? மொத்தமாக தானே இருக்கும் தடிமனா. இது ஒரு பரப்பு, இது ஒரு பரப்பு, அது வழியாக லைட்டு ஊடுருவி போகும். இப்பரப்புகள் இரண்டும் கோளக பரப்புகளாகவோ அல்லது ஒரு கோள பரப்பும் ஒரு சமதள பரப்பும் இருக்கலாம். ரெண்டுமே என்ன இருக்கலாம்? இப்படி இருக்கலாம். அல்லது ஒரு சமதள பரப்பு, ஒரு இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது அதான் சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பொதுவாக லென்ஸுகள் குவி லென்ஸு, குழி லென்ஸ் அதே தான். பரப்பு வெளியில் இப்படி இருந்ததுன்னா என்னது? குவி லென்ஸ். இப்படி இருந்ததுன்னா குழி லென்ஸ், அவ்வளோதான். இங்கிலீஷில் கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர். கேவ்னா அப்படி இருக்கும், இப்படி தான் பள்ளம் இருக்கும்ல, அதான் கேவ். அது மாதிரி நான் வச்சுக்கேன். இருபுற குவி லென்ஸ் வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும்? குவிஞ்சிருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம லைஃப்பில், எடுத்துக்காட்டு நம்ம லைஃப்பில். அது எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? சாதாரணமாக குழந்தை மாதிரி உட்காந்துருங்க, அது பாட்டில் மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும் பதில். கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, சும்மா கதை மாதிரி அட்டன் பண்ணுவீங்க. ஸ்கூல் காலேஜ் மாதிரி உட்காரவே கூடாது, அப்படியே போகிற போக்கில் தட்டிட்டு வந்துடலாம் எக்ஸாமு. கொஞ்சம் நேரம் படித்தா போதும். எதை படிச்சிங்கனாலும் என்ன பண்ணணும்? நீங்கள் நம்மளை சுற்றியில் அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பண்ணலைன்னா அதுக்கு பேர் படிப்பே இல்லை. அப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வரும். நம்மளோட கண்ணோட லென்ஸ் எப்படி? இருபுற குவி லென்ஸ். இங்கிலீஷில் பை கான்வெக்ஸ். பைனான்னு அர்த்தம் ரெண்டு. பை சைக்கிள்லாம் வருதா? ஓகே. பை கான்வெக்ஸ், இருபுற குவி லென்ஸ். இருபுறமும் கோளக பரப்புகளை கொண்டது. இவை மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும். இது மாதிரி. திக்னஸ் இங்கே எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இவற்றின் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகிறது. அதனால் இதுக்கு பேர் என்னது? குவிக்கும் லென்ஸ். குவி லென்ஸு குவிக்கும். இது வழியாக ட்ராவலாகி உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணும்? ஒரு பாயிண்டில் போய் குவிக்கும். ஆடியில் எது குவிக்கும்? மிரர் இருக்குல்ல, குவி லென்ஸ் குவிக்குமா? குவியாடி குவிக்குமா? குழியாடி குவிக்குமா? கான்வெக்ஸ் மிரர் குவிக்குமா? கான்கேவ் மிரர் குவிக்குமா? குழியாடி தான் குவிக்கும் ஒரு இடத்துல, பார்த்தோமா? அதனால தான் அது டார்ச் லைட்டுக்குள்ளே இருக்குல்ல, குழியாடி தான். அப்புறம் வேற அங்கே பார்த்தோம், மின்சார அடுப்பு குழியாடி தானே. குவியாடி அங்கே என்ன பண்ணும்? அதிக இடத்த கவர் பண்ணும், குவிக்காது, அது விரிய வைக்கும். அது அப்படியே உள்ட்டாங்க, சரியா? குவி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? ஒரு இடத்துல குவிக்கும் பாயிண்ட்டை, அது வழியாக உள்ளே பூந்து போய் ஒரு இடத்துல குவிக்கும். இவை குவிக்கும் லென்ஸ் எனப்படும். குவி லென்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன? குவிக்கும் லென்ஸ். ஏன்னாக்கா பாயிண்ட் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல குவிக்கும், மெர்ஜ் பண்ணும் ஒரு இடத்துல. கன்வெர்ஜிங் லென்ஸ். கன்வெர்ஜ்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல குவிக்கிறது. கோளகாடிக்குன்னா இங்கிலீஷில் என்னது? ஸ்பெரிக்கல். கோளம், ஸ்பெரிக்கல், வளைவு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குழி லென்ஸ் அல்லது இருபுற குழி லென்ஸ். இவை இருபுறமும் உள்நோக்கி குளிந்து கோளக பரப்புகளை கொண்டது. இப்படி
இது அப்படியே உள்டா. இவை மையெழுத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. இவற்றின் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் விரிந்து செல்கிறது, குவிக்காது. சரியா? இப்படி போகக்கூடியது இன்னும் கொஞ்சம் விரிவடை செய்யும். இப்படி அப்படி அது என்ன பண்ணும்? இப்படி வரத, இது வழியாக போகிறத, இப்படி போகிறத குவிக்கும். ஒரு பாயிண்டில் போய் குவிக்கும். ஓகேவா? இதை வச்சு தான் கண், கிட்ட பார்வை, தூர பார்வைலாம் இருக்குல்ல, யூஸ் பண்ணுவாங்க. சரி, பார்ப்போம். அங்கே போகிறப்ப பார்த்துக்குவோம். பிற வகை லென்ஸுகள். தட்டக்குவி லென்ஸு, தட்டக்குழி லென்ஸு. அதாவது ஒரு பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும், இன்னொரு பக்கம் குவிந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும், இன்னொரு பக்கம் குழியாக இருக்கும். அதான் இப்படி 4 வகை இருக்குது. குவி லென்ஸில் 4 வகை, குழி லென்ஸில் 4 வகை. 2 குழி, ஓகேவா? குழி லென்ஸு, இருபுற குழி லென்ஸு, தட்டக்குழி. ஒரு பக்கம் தட்டை, ஒரு பக்கம் இது எதிர்பிறை தளம். ஒரு பக்கம் குவி, இன்னொரு பக்கம் என்னது? குழி. அதே தாங்க. இதெல்லாம் தேவையில்லை, விட்டுலாம். இங்கே தேவையானது மட்டும் சொல்கிறேன். இவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. குவி லென்ஸ் என்ன பண்ணும்? குவிக்கும். குழி லென்ஸு விரிக்கும். ஓகேவா? ரைட். அங்கே யூஸ் பண்ணோம்ல ஃபோக்கல் பாயிண்ட்டு, மிரருக்கு யூஸ் பண்ணலாம். அதே கதை தான் இங்கேயும் வரும். இது வேண்டாம் நமக்கு. சீனானது கர்வேச்சர், இதுக்கும் அதே மாதிரி வரும். இதை பார்த்துக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன். பொருள் ஒன்று ஈரலா தொலைவில், சீலேருந்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். ஓகேவா? வைக்கப்படும் பொழுது மெய்பீம்னா எப்படி இருக்கும்? தலைகளாக இருக்கணும். ஓகேவா? அதில் உருவாக்கக்கூடிய பிம்பம் மெய்பிம்பமாக இருக்கும். பிம்பத்தோட அளவு பொருளின் அளவோட பல மடங்கு சிறியதாக இருக்கும் ஈரில்லா தொலைவில். சரியா? ஈரில்லா தொலை இங்கிலீஷில் என்னது? இன்ஃபினிட்டியில் வைக்கும் பொழுது. அந்த மிரரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அது புரியும், இல்லைன்னா புரியாது. அடுத்தது சீக்கு அப்பால். சீனானது அந்த அந்த வட்டத்தோட சென்டர், மையப்புள்ளி தான் அது சி. வளைவு மையத்திற்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது சிறிய தலைகளான தான் மெய்பிம்பம். மறுபுறம் அந்த பக்கம், இந்த பக்கம் வளைவு மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே தோன்றும் ஃபோக்கல் பாயிண்ட். வளைவு மையம் இதான் வளைவு மையம்னு வச்சுக்கோங்க. இது ஃபோக்கல் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். இது கூட தேவையில்ல, விட்டுருங்க. வேண்டாம், விட்டுருங்க. அது வேண்டாம். எங்கெங்கே பயன்படுது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. சரி. குவி லென்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுது? ஒளிப்படக்கருவி. ஒளிப்படக்கருவினா அது சினிமாலையா? எக்ஸ்ரே திரையிலையா? டார்ச் லைட்டு. கார்த்தி எங்கே அங்கே தூரமாக உட்காந்துருக்கீங்க? பார்த்திபன் என்னது ஒளிப்பட கருவினா? கேமரா தாங்க ஒளிப்பட கருவி. அது பூத கண்ணாடி லென்ஸு, அது வரும் பின்னாடி வருது. சரியா? இங்கே நான் கேட்டேன் ஒளிப்பட கருவின்னு நான் கேட்டேன். கேமரா தான் ஒளிப்பட கருவி. நம்ம கண்ணு மாதிரி. அது ஏன் ஒளிப்பட கருவின்னு ஃபஸ்ட்டு வச்சாங்கன்னா, உள்ள அந்த இது இருக்கும்,
எது அந்த ஃபிலிம் ரோல் இருக்கும், ஓப்பன் பண்ணிட்டு மூடுவான். அதில் ஃப்ளாஷ் பண்ணுறீங்களே, அப்போ ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். அந்த ஃபிலிமில் போய் உங்கள் மேலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது போகுதுல லைட்டு, அது போய் அதில் ஒரு படத்தை உருவாக்கிடும். சரியா? ஃபோட்டோ அப்படின்னா அர்த்தம் லைட்டுன்னு அர்த்தம். பார்த்தேன் நான் முன்னாடி இப்போ சொன்னேன்னா, ஃபோட்டோனா லைட், அதனால தான் அது பேர் ஃபோட்டோன்னு வச்சான். ஒளி படக்கருவி, அதான் பாருங்க தாய்மொழி, ஒளி படக்கருவி. நம்மளோட ஒளியை என்னவா பண்ணிச்சு, படமாக மாத்திர கருவி, அதனால தான் ஒளி படக்கருவி. கேமரா அப்படின்னு சொல்லுவோம். மொபைலில் இருக்கா? இப்போ ஃபிலிம்லாம் கிடையாது, அந்த ஃபிலிமு அப்படியே படத்தை பிடிச்சி வைக்க. இந்த படத்தை என்ன பண்ணுது நம்ம கேமரா, டிஜிட்டலாக மாற்றி வச்சிரும், டிஜிட்டலாக மாற்றி வச்சு. ரைட், ஆனால் ஒளி தான் அது. அதை புரிஞ்சிருந்தால் அதெல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு. உருப்பெருக்கும் கண்ணாடி தான் நீங்கள் சொல்கிறது, உருப்பெருக்கும் கண்ணாடியாக பயன்படுது. எது? குவி லென்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பெருசு பண்ணி காட்டும். ஓகேவா? நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப், இது வந்து உருப்பெருக்கிறதுக்கு என்ன சொல்லலாம், மேக்ரோஸ்கோப்னு சொல்லலாமா? பெருசு பண்ணி காட்டும். மைக்ரோஸ்கோப் கூட பெருசு பண்ணி தான் காட்டும். அப்புறம் நுண்ணோக்கி, சின்ன சின்ன பொருளை பார்க்குறது. தொலைநோக்கி, வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? தொலைனான்னு அர்த்தம் தூரத்தில் இருக்கிறது பார்க்கணும். இங்கிலீஷில் தாய்மொழி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற மொழிலாம் சும்மா டுபாவுக்கு இருக்கும். டெலினா தூரம்னு அர்த்தம், டெலஸ்கோப், ஸ்கோப்னா பார்க்குறது. டிஎன்பிசி எழுதுகிறவங்க பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் அதிகமாக கொஸ்டின் வரும். தமிழ்லேயும் கொடுத்துட்டான், மற்றதுலேயும் கொண்டு வந்துட்டான். சரியா? பார்த்துக்கோங்க, இதெல்லாம் புரிஞ்சு படிங்க. நழுவப்பட வீழ்த்திகள், ஸ்லைடு ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, வீட்டில் இருக்குல்ல, சரி வீட்டிலன்றேன், காலேஜெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கானுங்க லூசு போயிலுங்க. ப்ரொஜெக்டர். இதெல்லாம் என்ன இருக்குது, லென்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, அது முன்னாடி ஒரு லென்ஸ் வச்சுருப்பாமா, குவி லென்ஸ் தான், போய் பாருங்கள். அது உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணும்போது தான் அந்த லென்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்து விடுவான். இந்த லென்ஸுக்கு தான் காசு 20-30,000 ரூபா வரும் அந்த லென்ஸே. மற்ற பொருள்லாம் ரேட்டு கம்மி, அதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்லாம். லென்ஸு தான் காஸ்ட்டு. தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டு சரி. இங்கிலீஷில் நம்ம தூரப்பார்வைக்கு ஹைப்பர் பை ஹைப்பர் மெட்ரோஃபியா, தூரப்பார்வை. சரியா? இதை கண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. கண்ணை சொல்கிறேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. கண் இதுலேயே இருக்கும் ஒரு படம், இதான் கண். இது என்ன பண்ணுறோம், இப்படி வெட்டுறேன். சரியா? இப்படி வெட்டி அதை எடுத்துகிட்டு போய் இங்கே பதிச்சாச்சு. இதுதான் அந்த வெட்டின பார்ட்டு. புரிஞ்சுக்கிறீங்களா? ரைட். இப்போ இதுதான் லென்ஸ். இதை ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் பின்னாடி வருது பார்ப்போம். அதில் நம்ம கண்ணுக்குள்ளே உள்ளே போதக்கூடிய லைட் இருக்கு இல்லையா, அது நேராக சரியா நம்ம கண்ணுக்குள்ளே உள்ளே என்ட்ரா வருது. என்ன பண்ணுவோம், இங்கே போய் இந்த ஸ்க்ரீனில் இதான் விழித்திரைன்னு சொல்லுவாங்க, விழித்திரை. அதில் விழுகும், அதில் போய் விழுகும். இங்கே தான் நரம்பு இருக்கும், நம்ம மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பெல்லாம். இது உள்ள லைட்டு விழித்திரையில் விழுகும். இது கட்டாயம் உண்மையான பிம்பமாக, மெய் பிம்பமாக இருக்கும். ரியல் இமேஜ். ரியல் இமேஜ்னால் எப்படி இருக்கும், தலைகீழாக. ஆனால் அவங்க கண்ணில் போய் இப்படி தான் என் உடம்பு படும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் இந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு போய் மூளையில் அந்த பிம்பத்தை உருவாகும். இதான் கான்செப்ட். இந்த லென்ஸ்லேயோ அல்லது வேறு எதுலேயோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்கா இது நார்மல் கண். இந்த லென்ஸில் வயசான காரணத்தில் அல்லது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த தசைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்கா ஒழுங்காக போய் இந்த திரையில் விழுகாது. விழுகாமல் என்ன ஆகும், இந்த இடத்துல பிம்பம் விழுகும். அல்லது பிம்பம் இங்கே போய் விழுகும். ஃபோக்கல் பாயிண்ட் எங்கே இருக்கும், இங்கேயா இருக்கும். இந்த திரையில் விழுந்தால் தான் என்ன ஆகும், நம்ம கண்ணு அப்சர்வ் பண்ணி கரெக்டாக தெரியும். முன்னாடி விழுந்தாலும் தெரியாது, பின்னாடி விழுந்தாலும் தெரியாது.
இப்படி முன்னாடி குவிக்குதில்ல, இதுக்கு பேர் தான் கிட்ட பார்வை. அங்கே போய் விழுகாமல் பக்கத்துலேயே விழுந்துருச்சு, லென்ஸுக்கு பக்கத்துலேயே. அதனால் அதுக்கு பேர் என்னது? கிட்ட பார்வை. புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்டா கிட்ட பார்வைன்னே தெரியாது, இதனால தான் கிட்ட பார்வை. திரையில் விலக வேண்டியது முன்னாடியே விழுந்துருச்சு, கிட்டக்கே விழுந்து, அதான் கிட்ட பார்வை. சரியா? இப்போ என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? எது விரிவடைய வைக்கும்? கான்கேவ் குழி லென்ஸு அதுதான் என்ன குவிக்கும். அதே தூரம் எங்கே விழுகுதில்ல, அதை என்ன பண்ணணும் நம்ம? இங்கே குவிய தூரம் இங்கே போயிடும், அதுக்கு அந்த அதோட பாயிண்ட்டு. ஆனால் இதில் விழுந்தால் தான். அப்போ என்ன பண்ணணும்? அதை குறைச்சி இங்கே கொண்டு வரணும். அப்போ இதுக்கு பேர் தூரப்பார்வை. திரையோட தூரமாக போய் விழுதுன்னா அதுக்கு பேர் தூரப்பார்வை. அப்போ குவிச்சு பக்கத்தில் கொண்டுட்டு வரணும். அதை யார் பண்ணுவா? கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ், அவ்வளோதான். புரிஞ்சுதா? என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்யுது. எது? குவி லென்ஸ். எது? கான்வெக்ஸ் லென்ஸ். புரிஞ்சுச்சா? மறக்க இனிமேலா மறக்கவே கூடாது. அதுதாம்மா இது. தூரத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்க அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கிட்ட பார்வை தூர பார்வைன்னு இதுதான் கான்செப்ட்டு. என்ன கான்செப்ட்டு? லென்ஸ்லேருந்து பக்கத்துலேயே விழுகும் அது. ஸோ அதுக்கு பேர் என்னது? கிட்ட பார்வை. சரியா? லென்ஸ் பக்கத்துலேயே திரையில் விழுகாமல் அதை தூக்கி போட்டுருங்க. அந்த கான்செப்ட் தூக்கி போட்டுருங்க. அதை போட்டு அவன் புரியாதனால உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினலாக இதுக்கு இந்த பேர், இதனால தான் பேர். திரையில் விழுக வேண்டியது முன்னாடியே விழுந்துருச்சு, அதனால் கிட்ட பார்வை. திரையில் விழுக வேண்டியது அதோட ஃபோக்கல் பாயிண்ட் ரொம்ப தூரம், அது எட்ட பார்வை. அப்போ என்ன பண்ணும்? குவிச்சு இதில் விழுக வைக்கணும். நீ அவன் சொன்னதை புரிஞ்சு வச்சுக்கிட்டனா இந்த கான்செப்ட் புரியாது, மாட்டிக்குவீங்க. ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அது. புரிஞ்சுதா? ஆமாம், அது தப்பு. அப்புறம் நான் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, அப்புறமேல அதை நான் லிங்க் பண்ணி சொல்கிறேன். அது தப்பு, அது கன்ஃபியூஷனாக ஆகும். புரியுதா? தூரத்தில் உள்ளது முன்னாடியே விழுந்துடும், அதில் கிட்ட பார்வைமா. தூரத்தில் உள்ள தெரியலன்னா கிட்ட பார்வைமா, பக்கத்தில் உள்ளது தெரியலன்னா தூர பார்வைமா. அதான் காரணம். பக்கத்தில் உள்ளது நல்லா இங்கே போய் விழுகும் ஸ்க்ரீனில். அந்த கன்ஃபியூஷன் வேணாம்னு அதை விட்ட நீ கன்ஃபியூஷனே பண்ண, தூக்கி போட்டுருங்க. இதுதான் ஒரிஜினல். சரியா? லென்ஸுக்கு திரையில் விழுகணும், பிம்பம் விழுகாமல் லென்ஸுக்கு முன்னாடியே விழுந்துடுது, அதான் கிட்ட பார்வை. இதுதான் ஒரிஜினல் பேர். ஓகேவா? அதே ஃபோக்கல் பாயிண்ட்டு லென்ஸை விட்டு திரையை விட்டு என்ன பண்ணும்? தாண்டி போயிருக்கும், அதுக்கு பேர் தூர பார்வை. அப்போ இதை என்ன பண்ணணும்? முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க? குவி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே கிட்ட பார்வையாக இருந்தால் என்ன பண்ணணும்? அதை தள்ளி போய் விழுக வைக்கணும். அப்போ வந்து என்னது? குழி லென்ஸ். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ரைட். இதெல்லாம் அவனுக்கு புரியாதனால ஒரு கதையெல்லாம் சொல்லி விட்டு குழப்பி விட்டு போயிட்டானுங்க. அதை விட்டுரு, நீ ஒரிஜினல் என்னன்னு புரிஞ்சுக்க கான்செப்டை. அவ்வளோதான். கேமரா லென்ஸு, சரியா? அப்புறம் நுண்ணோக்கி, டெலஸ்கோப்பு, அப்புறம் அதில் எல்லாத்துலேயும் அப்புறம் தூர பார்வை சரி பண்ணுறது. எல்லாத்துக்கும் என்னது? குவி லென்ஸ். அடுத்து குழி லென்ஸ். அதெல்லாம் விட்டுடலாம், இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஒன்லி அப்ளைடு கோடி போயிடலாம். பயன்பாடுகள். கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படும். கலிலியோ வந்துட்டு பாருங்கள், 2 லென்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. குவி லென்ஸையும் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, குவி லென்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கான். கலிலியோ யூஸ் பண்ணது எது? கண்ணருகு. அதேமாதிரி மிரர் எது? எந்த மிரரு? கண்ணாடியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தூரத்தில் உள்ள பொருளை குழி லென்ஸ், சாரி என்னது, குழியாடி யூஸ் பண்ணுவாங்க. அதில் பட்டு ஒரு இடத்துல குவிக்கும் பொழுது பெரிய பிம்பம் தெரியும். சரியா? குழியாடியும், அதாவது இங்கிலீஷில் கான்கேவ் மிரரையும் என்ன பண்ணியிருக்காங்க? டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியாட்டுகளை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகள் ஏற்படும் உளவு துளையின் பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ புது வீட்டிலலாம் இருக்குமா? கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீட்டில் கதவுல இருக்கும், சின்னதாக பொருத்தியிருப்பாங்க. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனைக்கு ஒன்று தான் இருக்கும் அந்த லென்ஸு. அது வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள கேட்டு வரைக்கும் எல்லாம் அகலமாக எல்லாமே தெரியும். ஆள்
அவன் அவ்வளோ ஹைட் இருப்பான், 6 அடி 6 அடி அந்த துணிக்கூண்டு லென்ஸில் தெரியும். அதில் யூஸ் பண்ணுறாங்க. கிட்ட பார்வையை சரி செய்யாது. இப்போ தான் பார்த்தோம். இது 3க்கு யூஸ் ஆகுது. எது? குழி லென்ஸ். லென்ஸ் சமன்பாடு. இந்த சமன்பாடை வச்சு தான் உங்களுக்கு கண்ணாடி ரெடி பண்ணுவான். உனக்கு எவ்வளோ தூரம் தெரியுது தெரியலன்னு பார்த்து இந்த சமன்பாடை வச்சு தான் உங்களுக்கு கண்ணாடி தயாரிப்பாங்க. இந்த ஃபார்முலா தான். நம்ம உள்ளெல்லாம் போக தேவையில்லை. ஓகேவா? அந்த சமன்பாடு மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். லென்ஸ் சமன்பாடு எது சார்? லென்ஸை உருவாக்க ஒரு சமன்பாடு. இதுதான் ஃபார்முலா. இது நமக்கு தேவையில்லை, சும்மா பார்த்து வச்சுக்கணும். லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸ்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை. கண்ணாடியிலே பாருங்கள், கம்மியான பவர் உள்ளது லென்ஸு கம்மியாக இருக்கும். ஒரு சில கண்ணாடி எப்படி இருக்கும்? கோழி குண்டு கண்ணாடி தான்பாங்க. சோடா புட்டிம்பாங்க. அதெல்லாம் பவர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் இந்த சமன்பாடு ஒத்து வராது. வேற இதாமா, இது சும்மா பார்த்து வச்சுங்க. லென்ஸு சமன்பாடு I/F = என்னது? மியாவா? மியூன்னா என்னது? எதோடது இது? மியூ எதுங்க? எங்கே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி மியூவை? லென்ஸோட திறன், பவர் ஆஃப் லென்ஸ். லென்ஸோட திறன் இருக்கு இல்லையா, பவர். அதோட அழகு வந்து டயாப்டர். பவர்னால் எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்துருப்போம். நோட் பண்ணிக்க, இது ஃபேக்டில் கேட்பாங்க. லென்ஸினுடைய திறனுடைய அழகு டயாப்டர், டி அப்படின்ற லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க. லென்ஸினுடைய குவிய தொலைவுனா என்னது? நீளம் தானே. ஸோ மீட்ரு கேட்பாங்க. லென்ஸினுடைய குவிய தொலைவினுடைய அழகு என்னன்னு கேட்பாங்க. மீட்டர். குவிய தொலைவு எவ்வளோ தூரத்தில் போய் அது குவிக்குது. யார் குவிப்பா? குவி லென்ஸா குழி லென்ஸா? குவி. வெரி குட். ரைட். இது இந்த டேபிளை புரிஞ்சுக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். போலீஸ் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான். இப்போ நீங்கள் குரூப் 1லேருந்து குரூப் 2 எல்லாத்துலேயுமே ஸ்டேட்மெண்ட் கேட்குறான். சரி, மையத்தில் தடித்தது ஓகே, ஓரத்தில் மெலிசாக இருக்கும், இதை விட்டுருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. இது குவிக்கும் லென்ஸு, எது? குவி லென்ஸு. இது விரிக்கும் லென்ஸ். குவி நாங்கள் வச்சுக்கோங்க. கான்வெக்ஸ், கன்வெர்ஜனாக குவிக்கிறது. இது டைவர்ஜன், விரிவடை செய்யும். டைவர்ஜன்னா பெரும்பாலும் மெய் பிம்பங்களை தொற்று. நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும். அப்போ சம்டைம்ஸ் என்ன இருக்கும்? மாய பிம்பத்தை அப்படி நேராக கரெக்டாக இருக்குது, இடது வல மாற்றாக தெரியும். இது மாய பிம்பங்களை மட்டுமே தோற்றுவிக்கும். யார்? குழி லென்ஸ். முக்கியமான ஃபேக்ட்டு. தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய இது கிட்ட பார்வை குறைபாடு. ஓகேவா? என்ன பிரச்சனை? புரியுதா? ரைட். லென்ஸோட திறன் டி. ஒரு டயாப்டர், ஒரு டினா எவ்வளவாமா? 1/மீட்டர். எவ்வளோ ஒரு டயாப்டர்னா? 1/மீட்டர். இந்த அர்த்தத்துக்கு 1/மீட்டர். 1 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறனாமா. ஒரு டயாப்டர்னா அதோட குவிய தொலைவு எவ்வளவு? 1 மீட்டர். ஃபோக்கல் பாயிண்ட் என்னது? இதான் லென்ஸுனாக்கா இது இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இதுக்கு நடுவில் வரும். நமக்கு இருக்கா? அதான் ஃபோக்கல் பாயிண்ட். அங்கே பாருங்க, குவி லென்ஸோட திறன் நேர்குறியாகும். குவி லென்ஸ் எப்படி இருக்குமாமா? ப்ளஸ்ஸு. அதான் சொல்கிறாங்களே, பவர் எவ்வளோ போவோம் கண்ணாடிம்பாங்க. +1, +2, +3ம்பாங்க. அதே நெகட்டிவாக இருந்தால் -1, -2 அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸ்னால் என்ன பண்ணுவாங்க? குழி லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ப்ளஸ் போட்டுனா குவி லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போது கிட்ட பார்வையாக இருந்தால் குவி லென்ஸு ப்ளஸ் யூஸ் பண்ணுவான். தூர பார்வையாக இருந்தாக்கா குழி லென்ஸு மைனஸ் யூஸ் பண்ணுவான். கண்டுபிடிக்கலாமா அதெல்லாம்? அப்போ அவன் கண்ணு தெரியாத கண்ணாடி போட்டுக்க நீங்கள் போய் கேட்கலாம்.
எவ்வளோங்க பவரு அப்படின்னு கேட்கணும். இதுதான் பவரு. 0.5ங்க, 0.1ங்கம்மா. 1 + 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? குவி லென்ஸு. -1னா குழி லென்ஸ். ஓ குழி லென்ஸா? ஓ குழி லென்ஸ்னா என்ன அர்த்தம்? ரைட்டு, தூர பார்வை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இது வரைக்கும் சும்மா கேட்போம், பாயிண்ட்டு கூட கேட்க மாட்டீங்க. அதாவது தெரிஞ்ச டாக்டர் கேட்டு கேட்பான் பவர் எவ்வளோங்க அப்படின்னு. நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கோம் கண்ணாடி போட்டிருக்கோம் நான் பவர் எவ்வளோன்னு? யாருமே கேட்டதில்லை தானே. அதே கடந்துட்டு போகுது. காசு கொடுக்குறோம், வாங்கி மாட்டிக்கிறோம், கண்ணு தெரியுது, அவ்வளோதான். போ என்ன கர்வமாக இருந்துட்டு போகுது. அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனித கண்ணோட அமைப்பு முடிஞ்சா. இப்போ லென்ஸு, குவி லென்ஸு எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதோட திறன், ஒரு லென்ஸோட திறன் எவ்வளவு, அதோட எஸ்ஐ அலகு என்னது? டயாப்டர். குவிய தொலைவினுடைய அலகு என்னது? மீட்டர். தொலைவுனாவே நீளம் எல்லாத்துக்குமே எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர் தான். சரியா? ரைட். கண்ணோட அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். கண் என்ன பண்ணுது? எப்படி நான் தெரிகிறேன் உங்களுக்கு? பொருளெல்லாம் தெரியுது. ஃபஸ்ட் நாளே பார்த்துருப்போம். எப்படி தெரியுது? உங்கள் மேலே பட்டு ஒளி என்ன ஆகுது? பிரதிபலித்து வரும். அது இந்த லென்ஸ் வழியாக உள்ளே போகும். உள்ளே போய் இந்த ஸ்க்ரீனில் போடும். சரியா? வெளித்திரையில் அங்கே பட்டோன்னே இங்கே உள்ள நரம்புகள் என்ன பண்ணும்? அதை அப்சர்வ் பண்ணி என் மூளைக்கு கொண்டு போய் அந்த பிம்பத்தை உருவாக்கும். ரைட். இவர் தான் யார்? கதிரவன். இவர் தான் எம்ஜிஆர். இவர் தான் மணிகண்டன் அப்படின்னு முன்னாடி தெரிஞ்ச ஆளாக இருந்தாங்க பேரோட ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிம்பத்தோட கம்பேர் பண்ணி ஆமாப்பா அவர் கதிரவன் தான் அப்படின்னு சொல்லுவோம். புது ஆளாக இருந்தாக்க யாருங்க? ரைட், சேவ் பண்ணி வச்சுக்கும். இவர் தான் குப்புசாமி, இந்த கோயிலில் இருக்காரு பூசாரியா, எங்கே பார்க்குறியா அப்படின்னு தான் ரெகக்னைஸ் வச்சு அடுத்த தடவை பார்க்குறப்ப கம்பேர் பண்ணி உனக்கு சொல்லும். இப்படி தான் மூளை ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ கண்ணோட வேலை என்னது? ஒளியை உள்வாங்கி, ஐம்புலங்களில் இது ஒன்று. சரியா? ஒளியை உள்வாங்கி உனக்கு உள்ளே வாங்கிறது தான் அதோட வேலை. அதோட உறுப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரியா? பயாலஜியில் படிச்சிருப்போம், இங்கேயும் கொடுத்துருக்குறா பார்ப்போம். மதிப்பு வாய்ந்தது, நுட்பமான உணர்வு உறுப்பாகும். ஆமாவா? உணர்வு தான் அர்த்தம். சென்ஸ் ஓகே குட் அப்படின்னா என்ன? ஐம்புலன், சென்சரி ஆர்கான். ஐம்புலன்னா என்ன அர்த்தம்? ஐம்புலன் எதுக்கு வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபைவ் சென்சரி ஆர்கான்ஸ் யார் யார்? கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் காதை வந்துருச்சு. என்ன பார்த்திபன் ரொம்ப யோசிக்கிறீங்க? காது தான் போட்டாச்சே. அச்சோ, என்னங்க எப்படி இருக்கீங்க? யாருமா சார்? தோல். யாரு சொன்னது? கார்த்திகாவா? சார். வெரி குட். ஸ்கின்னு, தொடு உணர்வு. போய் உங்கள் கிராமத்து பாத்தி தாத்தா கிட்டலாம் பேசிடாதீங்க. ஆமாம், கேட்டால் நான் இங்கிலீஷில் படித்த பாட்டியே அப்படின்ட்டு போயிடுவோம். ஆமாம் தானே? ஆமாம், ஐம்புலன்கள். தோல். இவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இவர் என்ன வேலை? லைட் அப்சர்வ் பண்ணுற வேலை. மாற்றுங்க இனிமேலாக, பார்க்குறதுன்னு சொல்லாதீங்க. இவரோட வேலை என்னது? ஒளியை உணர்பவர். எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டான்னா நம்ம பழைய கதையை பேசிகிட்டு இருக்கிறோம். இவரோட வேலை என்னது? காதோடது ஒளியை உணர்பவர். லைட்டு, சவுண்டு. எல்லா நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எல்லா எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இவரோட வேலை என்னது? வாசனை. ஆங்கிலத்தில் என்னம்மா? ஸ்மெல். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குமா? அது. அடுத்தது வாய், சுவை. பாருங்க, டேஸ்ட். தோல், தொடு உணர்வு. டச்சிங் ஃபீல், டச் ஃபீல்.
இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். இதில் இது மட்டும் இருந்தாங்க என்னது? தமிழில் படித்தோம். இந்த உணர்வு மட்டும் இருந்தால் அது என்னது? ஓரறிவு உயிரினம். தமிழில் பார்த்தோமா இல்லையாங்க? நம்ம எத்தனை அறிவு? 6 அறிவு. இதோட சேர்ந்து சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது. இது 2 இருந்தால் அது பேர் என்னது? கண்ணு காது ரெண்டுமே இருக்குது. மாற்றி பாய்ச்சி நம்ம இல்லை உள்டாவாக போகணும். கண்ணு தான் கடைசியில் வரணும். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஓரறிவு. 2 இருக்கும் சேர்ந்து வரும். தொடு உணர்வு மட்டும் இருக்கும், அது ஓரறிவு. எங்கே இருக்குது? தொடு உணர்வு. சுவை உணர்வு 2 இருந்தால் 2 அறிவு. அப்புறம் மூக்கு வந்தால் 3 அறிவு. இது 3 சேர்ந்துச்சுன்னா, காது சேர்ந்துச்சு சவுண்ட் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுன்னா 4 அறிவு உள்ளது. பார்க்கக்கூடிய உணர்வு வந்துருச்சுன்னா 5 அறிவு உள்ளது. நம்ம அதுக்கு மேலே இது 5 சேர்ந்து 6வது தானே இருக்குது சிந்தனை. தமிழில் பார்த்தோமா? ரைட். சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு இது எதுக்கு நம்ம கொடுத்துருக்கான்? இயற்கை கடவுள்னு சொல்லிடாதீங்க. வாழ்கிறதுக்கா? இங்கே பாருங்கள், எல்லா உயிரினமும் இது வந்து போட்டி உலகம். பார்த்தோமா பயாலஜியில்? ஒரு உயிரோட சாவலை தான் இன்னொரு உயிரோட வாழ்வு. ஒரு உயிரோட சாவலை தான் இன்னொரு உயிரோட வாழ்வு. அப்போ எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரை கொல்றதுக்குன்னு ஒரு உயிரினம் இருக்கும் கட்டாயம். சரியா? எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரை கொல்றதுக்கு ஒரு உயிர் இருக்கும். சார் நம்பலாம் சார், கொல்றோமா இல்லையா? யாரும் கொல்ல மாட்டீங்க உயிரை. கதிரவன் கொல்லுவீங்களா? கறி சாப்பிடுவீங்களா? கறி சாப்பிட மாட்டான்னு யாராவது சொல்லுவீங்க. பிரசன்னா? அப்போ அரிசி என்ன? அதுவும் உயிர் தான். அரிசி என்னது? உயிர். பருப்பு உயிர். நீ சாப்பிட்ற எல்லாமே உயிர் தான். அரிசி, பருப்பு, சீரகம், வெந்தயம், சோம்பு, கத்திரிக்காய், புடலங்காய், மிளகா, வெங்காயம் எல்லாமே உயிர் தான். அப்போ ஒரு உயிரோட சாவில் தான் இன்னொரு உயிர். அப்போ ஒரு உயிரை கொல்றதுக்கு இன்னொரு உயிர் கட்டாயம் இருந்தே தரும். அதே மாதிரி இந்த உயிர் என்ன பண்ணும்? இது இன்னொரு உயிரை கொள்ளுது. அப்போ இந்த உயிரை கொல்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பான். அப்போ நீ சாப்பிடணும் அப்படின்னா என்ன வேணும்? இந்த 5 புலங்கள் இருந்தால் தான் பார்க்குறாங்க, தெரியுது. மாம்பழம், அடாடா சுவையாக இருக்குமே, சாப்பிட்லாம். புரிஞ்சுதா? அதே அங்கே சிங்கம் வருது. சிங்கம் பார்த்துட்டோம், மூளை சொல்லும் அவ்வளோதான், அதுக்கிட்ட பொண்ணு அது ஒன்றையும் சாப்பிட்றோம். ஓடுறா கட்டத்தோற அப்படின்னு என்ன ஆகிடும்? ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு தேவையானதை பெறுறதுக்கும் நம்மளை சுற்றியிலேருந்து நமக்கு தேவையில்லாததுல என்ன பண்ணும்? விலகி இருக்கிறதுக்கும் தான் யாரும் யூஸ் ஆவா? இந்த 5 புலன்கள் தேவை. அதுக்கு தான் இந்த 5 புலன் கொடுத்துருக்காங்க. என்னது? சுற்றியில் இருக்கிற விஷயத்தை ரிசீவ் பண்ணணும், அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? அதில் ஒன்று தான் யார்? கண். இவர் எதை ரிசீவ் பண்ணுவார்? லைட்டை ஒளியை ரிசீவ் பண்ணுவார். பார்க்குறோம், நமக்கு தேவையானவராக இருந்தால் என்ன பண்ணுறோம்? எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். தேவையில்லைன்னா என்ன பண்ணுவோம்? கிடுகிடுன்னு ஓடிடுவோம். எதிரி நம்ம முன்ன போட்டுருவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எஸ்கேப் ஆயிடுவோம். அதான் அவரோட வேலை. என்னென்ன உறுப்பு இருக்குது அந்த கண்ணில், அது ஒரு உறுப்பு. அதில் என்னென்ன சின்ன சின்ன பார்ட்டிகள் இருக்குது, பார்ட்டிகளாக நுண்ணுறுப்பு, அதில் உள்ள உறுப்புகள் ஸ்பேர் பார்ட்ஸ்னு வச்சுக்கோங்க கருவியில். அவங்களோட வேலைலாம் என்ன ஏது அப்படின்னு பயாலஜியில் பார்த்துருப்போம். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான் அதை மட்டும் பார்ப்போம். நுட்பமான உணர்வு உறுப்பு, இந்த வார்த்தையில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதேமாதிரி இந்த நம்ம கண்ணில் இருக்கிற செல்லெல்லாம் செத்து போச்சுன்னா திரும்ப உருவாகாது. அதனால் ரொம்ப டேஞ்சரு கண். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்குனால தான் கண்ணுக்கு மட்டும் என்ன இருக்குது? அந்த கண் மூடி லெட் இருக்குல்ல, இமை இருக்குது. அதெல்லாம் உலகை காண்பதற்கு வழியே அதுதான். ஆமாம் தானே? வழி, பாதை. அது வழியாக தானே உள்ளே போகுது மூளைக்கு இன்ஃபர்மேஷன். அதான் போட்டிருக்காங்க. கண்ணின் அமைப்பு, அதோட விட்டம் 2.3 சென்டிமீட்டர். எது என்ன சொல்கிறாங்க? எது மையத்திலேருந்து இது ஒரே சைஸ் தான் இருக்கும். கொஞ்சம் முன்னா பின்னா இருக்கும், அவன் பயன்பாட்டை பொறுத்து. ஆமாம், ஒரு சிலர்லாம் முட்டைக்கண்ணாக இருக்கும் பாருங்கள். இது ஒருத்தங்களுக்கே வேறுபடும். வெளியில் உள்ளது ஒரே அளவு தான் இருக்கும் ஒருத்தங்களுக்கு. ஒரு கன்று பெருசாக இருக்கும், ஒரு கன்று சின்னதாக தான் இருக்கும். எது இதெல்லாம்
நடுவில் இருக்குல்ல அது ஒரு இப்படி சொல்கிறதோட இப்படி வச்சுக்கோங்க. இதோட விட்டோம் எவ்வளவு? இந்த கோழி ஆடெல்லாம் இருக்குல்ல, கோழியோட மீன் அதெல்லாம் முட்டை மாதிரி இருக்குல்ல, அது இதோட விட்டோம் 2.3 சென்டிமீட்டர். கேட்பான் ஃபேக்டில், டிஎன்பிசியில் கேட்பான் பார்த்துக்க. கண்ணில் உள்ள ஸ்க்ளீரா எனும் வலிமையான ஜவ்வினால் கண்ணின் உள்ளுறுப்புகள் பாதுகாப்பு. என்டையர் கண் இருக்குல்ல, இதை பாதுகாக்கிற ஃபுல்லாக மேலே ஸ்க்ளீரா அதுக்கு பேர். கோழி முட்டையை பிதுக்கி தனியாக எடுத்து வச்சு பாருங்கள், மேலே ஒரு கவர் இருக்கும் தோல், அதுக்கு பேர் என்னது? ஸ்க்ளீரா. முடிச்சிடலாமா இன்னைக்கு? மேலே ஒரு கவர் இருக்கும், ஸ்க்ளீரா ஃபுல்லாகவே இருக்கும். என்டையர் கோழி முட்டையை தனியாக எடுத்துகிட்டு கண்ணை எடுத்துகிட்டு பாரு, ஒரு மேலே வரும். அதை வெட்டினா தான் உள்ளே போக முடியும். ஃபஸ்ட்டு லேயர் ஸ்க்ளீரா. கேட்பாங்க கண்ணை வந்து எந்த உறுப்பு பாதுகாக்குது? ஸ்க்ளீரா. சரியா? கண்ணில் உள்ள முக்கிய பகுதிகள் கார்னியா, ஐரிஸு, கண் பாவை, விழித்திரை ரெட்டினா, லென்ஸு, சிலிரிய தசைகள், மசில், இதெல்லாம் அவங்களுடைய வேலை. அடுத்து வெளியேற்பு திறன் அந்த மாதிரியா முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். இதோட அவ்வளோதானே. முன்னோக்கி ஓகே 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 தொலைநோக்கி முடிச்சிடலாம் நீங்கள். இப்போ இந்த கண்ணோட முக்கியமான வேலையெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். உறுப்பு அவங்களுடைய வேலையெல்லாம் என்னென்னு பார்க்குறோம். கார்னியா இது விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம். முன்பகுதியில் வெள்ளைக்கண்ணு இருக்குல்ல, வெள்ளைக்கண்ணு கருப்பு கண்ணுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் இருக்கும். பல பலன்னு மின்னும் பாருங்கள். இன்னொரு கண்ணை போய் பாரு, ஏதோ தண்ணி ஒழுகுற மாதிரியே இருக்கும். இந்த பல பலன்னு ஒரு லேயர், அதுக்கு பேர் தானே இது கார்னியா. விழிக்கோளத்தின் முன்பகுதி. முன்பகுதினா என்னது? வெளியில் தெரியுதுல்ல, அது பகுதி. ஒரு மெல்லிய ஒளி புகும் படலம், கண்ணாடி மாதிரி இருக்கும். இதுவே கண்ணில் ஒளி விலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி. இதில் தான் என்னாவது உள்ளே பட்டு உள்ளே போகும். வளிமண்டலம் டென்சிட்டி கம்மி, இந்த கார்னியாவோட டென்சிட்டி கம்மி. வளிமண்டலத்திலேருந்து கார்னியாக்குள்ளே என்ட்ராகுது. அப்போ என்ன? ஒளி ஃபஸ்ட்டு விலகல் அடையும், ஏன்னா அதோட டென்சிட்டி அதிகம் வளிமண்டலத்தோட. அதான் சொல்கிறாங்க. கார்னியாவை அடையும் ஒளி கதிர்கள் ஒளி விலகல் அடைய செய்யப்பட்டு விழி லென்ஸில் மீது குவிக்கப்படுது. இங்கே படக்கூடியதானே விழி லென்ஸில் இதுதான் இந்த லேயர் பட்டு குவி லென்ஸில் குவிக்கும். இதான் குவி லென்ஸு. கேள்வி எப்படி சார் வரும்? கண் நுண்ணுறுப்பில் ஒளி விலகல் ஏற்படக்கூடிய முக்கியமான கண் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. எது? கார்னியா, ஐரிஸ். கண் இருக்குல்ல, கருவிலின்னு சொல்கிறோம்ல, கருப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவில் உள்ள அந்த முட்டை கருப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெள்ளையெல்லாம் இதெல்லாம் வெள்ளையாக இருக்கும், இதெல்லாம் வெள்ளையாக இருக்கும். இதான் அந்த கருவிலி. இது கலர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கருப்பாக இருக்கும், டார்க்காக இருக்கும், ப்ளூ கலராக இருக்கும், ஒரு சிலருக்கு பச்சையாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா படத்துலலாம்? அது ப்ரௌன் கலரில் இருக்கும். ஐரிஸ் அதுக்கு பேர். கார்னியா மேலே உள்ள லேயரு, அதுக்குள்ளே போனோன்னா கருவிலி தான் என்னது? ஐரிஸ். என்னென்ன கலரில் இருக்கு பாருங்க, நீலம், பழுப்பு, பச்சை. இது ஒவ்வொரு மருந்துக்கும் தனித்தன்மை வாய்ந்த நிறம் மற்றும் அமைப்பை கொண்டிருக்கும். இந்த லேயரில் தான் ஸ்கேன் பண்ணி நீ யாருன்னு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இந்த கருவிலி இருக்குல்ல, அதில் நரம்பு ஓடி இருக்கும். அந்த நரம்பு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கைரேகை மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஸ்கேன் பண்ணுறாங்களே, பயோமெட்ரிக் எடுக்கிறாங்கள, ஆதார் கார்டு இருக்கலாம். வேறு யாருக்கும் ஒன்று மாதிரி கண் இருக்கவே இருக்காது, அதை எடுப்பாங்க அந்த மாதிரி. இது ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கேமராவில் முன்னாடி இருக்குல்ல, அதுதான் இந்த வேலை. உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்கள் அளவை கட்டுப்படுத்தும் முக்கியமான ஆள் யார்? ஐரிஸோட முக்கியமான உள்ளே எவ்வளோ ஒளி போகணும்னு கட்டுப்படுத்துகிற ஒருவர் தான். யார்?
ஐரிஸ் கலர் கலராக இருக்கும். அடுத்தது கண் பாவை. இந்த பாருங்க, இதுதான் கண் பாவை. பீப்பிள் அப்படிம்பாங்க. பீப்புளா? பீப்புள். இந்த கருப்பில் சென்டரில் பாருங்கள் ஒரு சின்ன ஓட்டமாக இருக்கும். கருவெளியில் சென்டரில் என்ன இருக்கும்? சின்ன ஓட்டமாக இருக்கும். அது வழியாக தான் என்ட்ராகும். ஐரிஸ்குள்ளே போய் இது வழியாக தான் என்ன ஆகும்? உள்ளே என்ட்ராகும். என்ட்ராகி லென்ஸுக்குள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறம் நேராக அங்கே போய் விழுகும், விழித்திரையில் போய் விழுகும். அடுத்து ரெட்டினா, கண் பாவை பார்க்கலையா? இது ஐரிஸின் மையப்பகுதியில் பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண் பாவின் வழியே விழித்திரை அடைகிறது. கவன் பாவை வழியாக இருக்கும். அடுத்து விழித்திரை, ரெட்டினா. லென்ஸை போட்டுட்டு அப்புறம் அதை போடணும். தெரியுது. கண்ணின் மிக முக்கியமான பகுதி. இது இயற்கையில் அமைந்த குவி லென்ஸ், இருபக்க குவி லென்ஸ், பை கான்வெக்ஸ். ஓகேவா? இது 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 பீப்புளுக்குள்ள ஐரிஸ் போகுது. ஐரிஸில் சென்டர் பார்ட்டு தான் அது பீப்புள் வழியாக என்னாகும்? லென்ஸில் போய் லென்ஸ் வழியாக கடந்து விழித்திரையில் போடும். விழித்திரைக்கு பேர் என்னது? ரெட்டினா இங்கிலீஷில். விழி லென்ஸ். அடுத்து சிலிரிய தசைகள். சிலிரியா மசில்ஸ் பாருங்க, இதுதான் சிலிரியா மசில்ஸ். இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா? லென்ஸை தான் பிடிச்சி வச்சுருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கேமரா பார்த்துருக்கீங்களா? தூரத்தில் உள்ளது ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பான். பக்கத்தில் உள்ளது ஃபோக்கஸ் பண்ணால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவான். கேமராவில் பார்த்துருக்கீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஃபோக்கஸ் ஆகும், க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த வேலையை செய்கிற நம்ம கை வச்சு செய்கிறோம்ல, அது மாதிரி நம்மளோட லென்ஸ் இருக்குல்ல, கண்ணு லென்ஸ், அதை இவர் செஞ்சுருவார் அந்த வேலையை. தூரமாக உள்ள பொருளை பார்க்கணும் என்ன பண்ணுவோம்? இப்படி கண்ணை விரித்து பார்ப்போமா? லென்ஸ் விரிவடையும். பக்கத்தில் உள்ளது பார்க்கணும், கூச்சி பார்ப்போம். இப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இவர் பண்ணிக்குவார். யார்? சிலிரியா பாடி. இதெல்லாம் வீக் ஆச்சுன்னா அந்தந்த வேலையை செய்யாது. ஸோ கண்ணு தெரியாது. சரியா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ யார் யார் என்ன வேலை? அதுதான் விழி ஏற்புத்திறன். அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருட்கள் தெளிவாக காண்பதற்கு ஏற்ப விழி லென்ஸ் தன்னை மாற்றி அமைத்துக்கொள்ளும். சொன்னேன் இல்லையா? கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறால தூரத்தில் உள்ள பார்க்குறதுக்கு இது பண்ணுவான். ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, அது மாதிரி அந்த வேலையெல்லாம் யார் பண்ணிக்குவா? அந்த சிலிரிய பாடி வந்து கண்ணாடி லென்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிக்கும். அந்த வேலைக்கு பேர் என்னவாமா? விழி ஏற்ப அமைவு திறன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னா அவனுக்கு ஒழுங்காக கண்ணு தெரியாது. ஓகேவா? விழி லென்ஸ் தன்னுடைய குவிய தொலைவை மாற்றி அமைப்பதற்கு சிலிரிய தசைகள் ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. விழி லென்ஸ் ஆனது நெகிழும் தன்மை கொண்ட ஜெல்லி போன்ற பொருளால் ஆனது. ஜெல்லி தெரியல, கொல கொலன்னு அது மாதிரி இருக்காம, பொருளால் ஆனது. கண்ணாடி கிடையாது. ஆனால் அடுத்தது சிலிரிய தசைகள் சுருங்கி விரிவடையும் பொழுது லென்ஸ் வளைவும் குவிய தொலைவும் மாற்றி அமைக்கப்படும். லென்ஸு சிலிரிய தசை சுருங்குச்சுனாக்கா இழுத்துக்கிட்டு போகும். இழுக்கும் பொழுது என்ன ஆகும்? இதோட இது லென்ஸோட இது இப்படி குறையும். சிலிரிய தசை உள்ளே வருது, அப்போ என்ன ஆகும்? லென்ஸு குண்டாகும், ஃபோக்கல் பாயிண்ட் எல்லாம் மாறும். அந்த லென்ஸ் கதையெல்லாம் புரிஞ்சிருந்தால் இது வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. விரிவடைவதன் மூலம் லென்ஸின் தடிமன் குறைந்து விரிவடையுது. இப்படி தடிமன் குறையும், மெல்லியதாக மாற்றப்படும். இதனால் விழி லென்ஸின் குவிய தூரம் அதிகரிக்கப்பட்டு பொருள் தெளிவாக இங்கே விழும். அருகில் உள்ள பொருளை பார்க்கும்போது அப்படியே உள்ட்டா சில தசை சுருங்கும், இப்படி பக்கத்தில் வரும். தடிமன் அதிகரித்து விழி லென்ஸ் குவிய தூரம் குறைந்து ரொம்ப தூரத்தில் பக்கத்தில் வந்து இங்கே விழும். பார்வை நீட்டிப்பு. எவ்வளோ நேரம் இப்படி ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் நம்ம கண்ணில் இருக்குன்னா ஒரு செகண்டில் எடுத்துக்கணும். அதை 16 சம பங்காக வெட்டணும். அதில் ஒரு பங்கு நேரம் தான் ஒரு செகண்ட், ஒரு வினாடி. ஒரு வினாடியில்
16 சம பங்காக போட்டு ஒரு பங்கு நேரம் எடுத்துக்கிட்டாக்கா அது எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம் தான் அந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணில் இருக்கும், அவ்வளோ நேரம் இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு பொருள் நம்மளை கிராஸ் ஆச்சுன்னா அது நமக்கு தெரியாது. புரியுதா? அதனால தான் ஃபேன் வேகமாக சுற்றுச்சுன்னா என்ன அது நிற்கிற மாதிரியே இருக்கும். வேகமாக சுற்றினா, ஸ்லோவாக சுற்றினா ரெக்க தெரியும். இந்த கேட்பாங்க கேள்வி, என்ன சொல்லுவாங்க? பார்வை நீட்டிப்பு நேரம் எழுது. மனித கண்ணினுடைய பார்வை நீட்டிப்பு நேரம் ஒரு வினாடியில் 16 ஒரு பங்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ஸ் பாருங்கள், பேசிக் மேக்ஸ், அப்போ தான் எல்லாம் புரியும். அடுத்தது புரிஞ்சுக்கணும், சும்மா ஏதோ பார்த்துட்டு போகக்கூடாது. அப்படின்னா என்ன கேள்வி, இப்படின்னா என்ன சொல்ல வரா, என்ன இது அர்த்தம், இது எங்கே இருக்குது லைஃப்பில், அப்படி கேள்வி கேட்டு கேட்டு படிச்சுன்னா தூக்கம் வராது, எதுவும் வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் வீடியோ பார்க்க ஒரு மாதிரி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் தூக்கம் வராது, ஒன்றும் வராது, போயிட்டே இருக்கும். புரிஞ்சுக்க உனக்கு என்ன ஆயிரும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிரும். புரிஞ்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம், இது நம்மளை சுற்றியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. அவ்வளோதான். கேட்பாங்க கேள்வி, இது நோட் பண்ணிக்கணும். அண்மை புள்ளி செய்மை புள்ளி. அதாவது அண்மை புள்ளினா இங்கிலீஷில் இது பேர், அதாவது என்னது, அந்த பார்வை நீட்டிப்பு நேரம், இங்கிலீஷில் பர்சிஸ்டன்ஸ். ஓகேவா? அடுத்தது ஃபார் பாயிண்ட், நியர் பாயிண்ட். ஃபார் பாயிண்ட் நல்ல கண்ணாக இருந்ததுனாக்க நீ எவ்வளோ தூரத்தில் உள்ள பொருளை கூட உன்னால் பார்க்க முடியும். தெரியுமா? தெரியாதா? எவ்வளோ தூரத்தில் உள்ள பொருளை கூட உன்னால் பார்க்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான கிலோமீட்டர் இருந்தால் கூட சரி பார்க்க முடியும். என்ன சிரிக்கிறீங்க? சூரியன் தெரியுதா? அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது பூமியிலேருந்து சராசரியா, அப்ராக்சிமேட்டா? 15,000 15 கோடி கிலோமீட்டர். தெரியுதா? அதை விட்டுருங்க. நட்சத்திரம்லாம் எத்தனை ஒளியாண்டு தூரமாக இருக்குது, ஒரு ஒளியாண்டுன்னா அவங்க தெரியும் உங்களுக்கு. தெரியுதா நட்சத்திரம்லாம்? அப்போது ஃபார் பாயிண்ட் கண்ணுக்கு கிடையாது, இன்ஃபினிட்டி. நியர் பாயிண்ட் அதாவது தெளிவாக நம்மளால் பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம் எவ்வளோ சார்னா 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டருக்கு உள்ளே நீ எந்த பொருள் வச்சாலும் கண்ணு தெரியாது. நல்ல கண்ணாக இருந்தால் அதை ஒன்றால் பார்க்க முடியாது. பார்க்கலாம், தெளிவாக தெரியாது. நல்லா பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச தொலைவு எதுனா 25 சென்டிமீட்டரில் வச்சுன்னா நல்லா தெரியும். கையை வச்சு பாருங்கள், கை ரேகை எல்லாம் தெளிவாக தெரியும். பக்கத்தில் வர வர தெளிவாக தெரியாது. தான் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. கண்ணின் குறைபாடு, வயது முதிர்வு ஏற்பட பார்வை குறைபாடு ஏற்படும். கிட்ட பார்வை, மயோபியா கிட்ட பார்வை. சரியா? மயோபியா என்று அழைக்கப்படும் கிட்ட பார்வை எனும் குறைபாடானது விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால், விழிக்கோளம்னா என்டையர் முட்டை கண்ணு குறைபாடு உள்ள மனிதர் அருகில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியும். அருகில் உள்ளது பாராட்டா போய் பற்றும், தூரத்தில் இருக்குல்ல அது வரும், இங்கேயே விழுந்துடும். கிட்ட பார்வை. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், விரிவடைய செய்யணும். ஸோ குழி லென்ஸ். அவ்வளோதான். அடுத்தது ஓகேவா? இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. நான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட பார்வைக்கு படம் போட்டிருக்கானா அங்கே போட்டிருக்கேன். தூரத்துலேருந்து வர பொருள் லைட்டு வருது, உள்ளே என்ட்ராகுது, முன்னாடியே விழுந்துருச்சு லென்ஸுக்கு முன்னாடி. ஸோ அது சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறான், குழி லென்ஸ் வைக்கிறோம். அது இங்கே விழுந்ததானே ஒன்று விரிவடைய வச்சு தூரமாக போய் விழுக வைக்கும். அவ்வளோதான். அடுத்தது லைஃபுக்கு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் சும்மா மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் மட்டும் எழுதுறதில்ல. கண்ணாடி போட சொல்கிறான், டாக்டரை போய் பார்க்குற, கண்ணாடி போட சொல்கிறான், என்ன சார் பிரச்சனைன்னு கேட்கணும். அவன் சொல்லுவான், கிட்ட பார்வையா தூர பார்வையா என்ன சொல்லுவான். அப்படியா சார், எவ்வளோ சார் பாயிண்ட்டு கேட்கணும். அப்போ தான் யோசிப்பான், அவனை பார்ப்பான் யாராங்க அப்படின்ட்டு.
நம்ம ஊருக்கார மாதிரியே தெரியலையே அவன். எங்கேப்பா படித்த? லண்டனில் படித்தான்னு கேட்பான். கேட்டினா இல்லை அவர் சொல்லதான் தலையாட்டிட்டு வந்தீங்கன்னா ரைட்டு நம்ம ப்ராடக்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கேட்டோம்னா ஓ இது கூட தெரியலையே அவன் நினச்சிக்குவான்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது, தெரியாத கேட்கணும். அடுத்தது இது தூரப்பார்வை. பக்கத்தில் உள்ளது என்ன பண்ணுவோம்? தூரமாக போய் விழுகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்க்ரீனில் விழுகணும், அது தூரமாக இங்கே விழுகுது. அப்போ என்ன பண்ணணும்? அதை முன்னாடி கொண்டுட்டு வரணும். இங்கே தான் விழுகணும்னு அவசியம் இல்லை, இங்கே கூட வரும். குவிய தொலைவு அங்கே போயிடும், தெரியாது, மயமயன்னு இருக்கும். கொண்டு வரணும். குவிக்கிறது யார்? குவி லென்ஸ். குவி லென்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதை எவ்வளோ தூரம் தள்ளி விழுகுதுன்னு தெரியும். அப்போ இவ்வளோ முன்னாடி கொண்டு வந்தால் போதும். ஃபோக்கஸ் பண்ணுறான், அதுலேருந்து உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். டயாப்டரா? அவ்வளோதான். ப்ரெஸ்பயோஃபியா, விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. இது வந்துட்டு என்னன்னாக்கா, ஏற்பமைவுனா அர்த்தம் இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது எதனாலனா என்னது? அந்த சிலிரிய தசைகள் இருக்குல்ல, அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. சின்ன வயசுலேயே நடக்காது. ஏன் ஃபங்க்ஷன் ஆகாது? வயசானாக்கா நடக்கும், லூஸ் ஆகிடும், அது வேலை செய்யாது, ஒழுங்காக சுருங்கி விரியாது. அப்போ லென்ஸ் என்ன பண்ண முடியாது? குவிக்காது, விரிவடை செய்கிறது கஷ்டம், கெட்டு போயிடும். வயசானால் நார்மல், ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்துக்காது. வயசாகும் பொழுது இளவட்டத்திலே இது நடக்குதுன்னா நீ ஒழுங்காக சாப்பிடலைன்னு அர்த்தம். சாப்பிட்றோம் சார், 3 நேரம் வெளுத்து கட்டுறான் சார், 3 நேரம் சோத்தையாதுன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்னலாம் இருக்கணும்? மினரலு, விட்டமின், கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், இதெல்லாமே இருக்கணும். சரி விகிதமாக இருக்கணும். ஒரே புரோட்டீனாக தின்னுட்டு இருந்தால் என்ன, அந்த ராஜ்குமார் மாதிரி செத்து போயிடணும். டாக்டர் ஒருத்தன் கர்நாடக டாக்டர் செத்தான்ல, ராஜ்குமார் பையன், புனித் ராஜ்குமார், ஒரே புரோட்டீன் மட்டும் எடுத்துகிட்டு பாடி அப்படின்ட்டு போயிட்டான். ஃபேட்டு வேணும், எல்லாமே வேணும். ஆமாம், அது மாதிரி தான். அப்போ ஒழுங்காக நல்லா சாப்பிட்ணும், எல்லாம் கண்டது கடியதையும் சாப்பிட்ணும். அதுக்கு டிவியில் வரதெல்லாம் திங்கக்கூடாது, அதெல்லாம் கான்சன்ட்ரேட்டடு. சாக்லேட்டாக அதெல்லாம் கார்போஹைட்ரேட் இதுதான் இருக்கும். நம்ம ஊரில் அதுவும் என்ன சாப்பிட்ணும்? நம்ம ஊரில் விளையிறத சாப்பிட்ணும். காய்கறி, பழங்கள், அதெல்லாம் மினரல், விட்டமின்ஸ்லாம் அதிகம். நம்ம கிளைமேட்டில் விளையிறது சாப்பிட்ணும். இங்கிலீஷ் காய்கறிலாம் திங்காதீங்க, முதல்ல தூக்கி எறிங்க. சரியா? அங்கே அந்த கிளைமேட்டுக்கு போனால் தான் அதெல்லாம் திங்கணும். ரைட், சாப்பிட்டோம்னா போதும். அது ஹீட்டு, கண்ணு பூல வர்றது அது ஹீட்டு ஒன்று. ரெண்டாவது நீ டஸ்ட்டு இதெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த மூக்கு சளி, கண்ணு பூல, காதில் வர்றதெல்லாம் நல்ல விஷயம், புரிஞ்சுதா? மூக்கு சளி என்ன பண்ணும்? நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய டஸ்ட்டு, தேவையில்லாத பாக்டீரியா, மைக்ரோப்ஸ்லாம் இருக்குல்ல, சுருட்டி வெளியில் எடுத்துகிட்டு வரும், அதுதான் சளி. அது மாதிரி கண்ணு பூல அதே தான். நீ வண்டியில் கிண்டியில் ஏதாவது டஸ்ட் இருக்கிற ஏரியாவில் அடிக்கடி போயிட்டு வந்தனாக்கா தூங்கும் பொழுது என்ன பண்ணும்? அதெல்லாம் க்ளீன் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து போடும். ஹீட்டுன்னு சொல்லுவான், இந்த அழுக்கு எடுத்துகிட்டு வந்து போடக்கூடியது. இப்போ கண்ணாடி போட்டுக்க கண்ணு பூல வராது. சரியா? ரைட். காது குடையிற அதெல்லாம் பண்ணவே கூடாது. காதில் வருதில்ல ஒரு குரும்பி, அது நல்லது, அதை க்ளீன் பண்ணி அதுவே வெளியில் தள்ளுறதுக்கு. தேவையில்லாத டஸ்ட்லாம் உள்ளே போகுமா, அதை பிடிச்சிக்கும், பிசு பிசுன்னு இருக்கும் பாருங்க. அதை டெய்லி உட்காந்து குடஞ்சி அதுக்கு வேறு பட்ஸ் வேறு வச்சுருக்கிறானுங்க, முட்டா பயிலுங்க. நல்ல டாக்டர் இருந்தால் உங்களை கழுவி ஊற்றிடுவான். இயர்பட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது, அதுவாக உருண்டு வந்துடும். அதுவே என்ன பண்ணும்? உருண்டு தேவையில்லாமல் ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே பால் மாதிரி உருண்டு வந்துடும். அது இருக்கணும், காதில் என்ன இருக்கணும்? அந்த இது குரும்பி இருக்கணும். இல்லைன்னா என்ன, டஸ்ட்டு உள்ளே போய் உட்காந்து காது கெட்டு போயிடும். அதை உட்காந்து குடஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. சரியா? அதுவே ஏதோ அளவுக்கு அதிகமாகவோ அல்லது டஸ்ட் எதோ போயிருந்தாக்கா அப்போ உனக்கு அரிக்கும். அந்த அன்னைக்கு மட்டும் என்னைக்காவது வருஷத்தில் 1 நாள் 2 நாள் தான் அரிக்கும். அந்த அன்னைக்கு மட்டும் லைட்டாக குடஞ்சிட்டு விட்டுறணும், அது கூட குடைய தேவையில்லை. ஆமாம், அதுவே எந்த அளவுக்குன்னு தெரியல, அதை யோசிப்போம். ரைட். டஸ்ட் எடுத்துகிட்டு பாக்டீரியாவில் செத்து போகும், அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான் அந்த கதையெல்லாம். கிட்ட பாரு எது பண்ணுறாங்க? பைஃபோக்கல் லென்ஸ் மூலம் சரி செய்வது. எது? இரு குவிய லென்ஸுகள், பைஃபோக்கல். கிட்ட பார்வை சரி செய்கிறது எது? தூர பார்வை செய்கிறது. முன்னாடி பேசியாச்சு. பார்வை சிதறல்,
கண்புரை, கார்னியாவில் உருவாகக்கூடிய புண்ணு, இதெல்லாம் வந்துட்டு பார்வை சிதறல் ஏற்படும். நுண்ணோக்கி சின்ன பொருளை என்ன பண்ணும், பெருசு பண்ணி காட்டும். எளிய நுண்ணோக்கி, ஒரே ஒரு லென்ஸ் இருந்தால் எளிய நுண்ணோக்கி. 2 3 வச்சிங்கன்னா என்னது எளிய நுண்ணோக்கி. ஒரே ஒரு லென்ஸ் இருந்தால் எளிய நுண்ணோக்கி. கடிகாரம், பழுது பார்ப்பவர்கள், ஆபரணங்கள் செய்கிறவங்கலாம் வச்சுருப்பாங்க. இந்த கண்ணில் ஒன்று எடுத்து வச்சுக்குவான் பாருங்கள், இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவன், கடிகாரம். ஏன்னா சின்ன அதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், கண்ணில் வச்சுக்குவார். என்னது அது, எளிய நுண்ணோக்கி. குவிலென்ஸ், குவிலென்ஸ் என்ன லென்ஸ்னு கேட்பான், அதெல்லாம் குவிலென்ஸ். சிறிய எழுத்துக்களை படிக்கிறது. அப்புறம் இந்த எக்ஸ்போர்ட், சேலத்தில் எக்ஸ்போர்ட் கடையெல்லாம் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட்டு துணியெல்லாம் இருக்குல்ல, அதில் எவ்வளோ நூல் போகுது அப்படின்னு கவுண்ட் பண்ணுவாங்க தரத்துக்கு, அந்த துணி தரமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்டிங் கிளாஸ்னே சொல்லுவாங்க, அதுக்கு பேர். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சிறிய எழுத்துக்கள், சினிமாலாம் பார்ப்பீங்களா, வயசானவராக காட்டினவரை, அப்போ பேப்பர் படிப்பார், எழுந்து வச்சு படிப்பார். சிறிய எழுத்து தெரியாது, அவன் கண்ணாடி போட்டு படிப்பானா, அதெல்லாம் என்னது, குவிலென்ஸ். சிம்பிள். நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப், சின்னதாக பெருசு பண்ணி பார்க்குறது, அவ்வளோதான். பூச்சியோட பாகம் அதெல்லாம் யூஸ் ஆகும், அதெல்லாம் பார்க்குறது. கூட்டு நுண்ணோக்கி, அதாவது தடய அறிவியல். ஃபாரன்சிக் இருக்கான்ல, சினிமாலாம் பார்ப்போமே, ஏதோ ஒன்று திருட்டு போயிடுச்சு, செத்து போயிட்டு அங்கே போய் எடுப்பானுங்க, இந்த லென்ஸ் வச்சு தான் பார்த்து எடுப்பானுங்க. கை ரேகை இதெல்லாம் பெருசு பண்ணி பார்ப்பாங்க. கூட்டு நுண்ணோக்கி. மோர் தேன் 1 லென்ஸ் இருந்ததுன்னா என்னது, கூட்டு நுண்ணோக்கி. அப்போ நுண்ணோக்கியில் பயன்படுறது குவிலென்ஸ். இருபக்க குவிலென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு லென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் என்னது, சிம்பிள். ரொம்ப சின்னதாக இருக்குது, அப்போ கூட்டு நுண்ணோக்கி யூஸ் பண்ணுவாங்க. 2 3 லென்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த படத்தில் பார்த்தீங்க அதை? பாகுபலியில் வரும் பாருங்க, எடுத்துகிட்டு வந்து ஒரு டைங்கின்னு வைப்பான், ஒரு பாப்பார், தலையை தூக்கி அடிப்பாவ. ஆமாம், இவர் அம்பு விடுவார், ஆன அப்படியே வில்லன் வருவார் பின்னாடி. யார் வில்லன் தானே அவன்? ஆணு பயந்துட்டு போகிறது யார்? அதான் சொல்கிறான், அது வைக்கிறான், அது லென்ஸ். அது இதில் நீங்கள் நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு போய் உட்காந்திங்கன்னா படத்தை வந்து எல்லா படத்தையும் கழுவி ஊற்றிடுவீங்க. ஆமாம். தொலைநோக்கி அதேமாரி. நகரும் நுண்ணோக்கியா? நகரும் நுண்ணோக்கி வந்துட்டு வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதாமா. வெர்னியர் மினிமம் எவ்வளோ தூரத்தை அளக்கும்? 0.01 மில்லிமீட்டர். சரியா? ஸ்க்ரூ காஜு 0.001 மில்லிமீட்டர். நமக்கு இருக்கா? ரைட், அதெல்லாம் நான் பண்ணிக்கணும். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரியலையே, இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக உள்ளது வரைக்கும் இங்கே கண்டுபிடிக்குமாமா. டெலஸ்கோப்பு பார்த்தாச்சா? இல்லை, பார்க்கணும் இனிமேல் தான். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், ஆமாம் அதுக்கு பேர். அதோட என்ன, இதெல்லாம் என்னது, ஆட்டமு செல்லெல்லாம் பார்க்கறதுக்கான டெலஸ்கோப் என்னது, சரி மைக்ரோஸ்கோப் பேர் என்னது? SMP சம்திங் வருமே. தொலைநோக்கிகள் அடுத்தது. டெலஸ்கோப் சின்னதை பார்க்குறது, மைக்ரோஸ்கோப் தூரத்தில் இருக்கிறத பார்க்குறது. ஆமாம். தொலைவில் உள்ள பொருளை காண உதவும் ஒளியியல் கருவிகள் தொலைநோக்கி. 1608 லிப்ரஸே முதல் தொலைநோக்கி உருவாக்கப்படும். 1608. அதுக்கு முன்னாடி கலிலியை பார்த்துருப்பாரு. கலிலியா அதோட இது அட்வான்ஸ்டாக இருக்கும். அவர் விண்மீன்களை உற்று நோக்குவது கலிலியோ ஒரு தொலைநோக்கி உருவாக்கினார். கண்ணாடியில் அந்த மாதிரி. வியாழன் கோள், சனி கோளை இதெல்லாம் ஆராயிறாரு. சுற்றிலும் எந்தெந்த கோள்லாம் சுற்றிலும் வளையம் இருக்கும், ரிங் இருக்கும். வெளிக்கோள்கள் எல்லாத்துக்குமே இருக்கும், 4 கோளுக்கும். அவுட்டர் பிளானட்ஸ் 4க்குமே இருக்கும். அவுட்டர் பிளானட்ஸ் எது? வியாழன், சனி,
நெப்டியூன். வியாழனுக்கு ஜூபிட்டரா, ஜூபிட்டர், சேட்டனு, நெப்டியூன் நாளைக்குமே இருக்கு. ஆனால் சனிக்கோளில் தான் நம்ம இன்னும் வெளிப்படையாக தெரியும் அப்படின்னு பார்த்துருவோம். மற்றதெல்லாம் நம்ம டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்கலாம். அதுமாரி கெப்லர் ஒருத்தர் அவரும் உருவாக்கி இருக்கிறாரு. அது விட்டுருங்க, இந்த இதெல்லாம் கேட்க மாட்டான். ஒளி விலகல் தொலைநோக்கி, ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி. லென்ஸ் யூஸ் பண்ணால் ஒளி விலகல் தொலைநோக்கி, சரியா? ரெஃப்ராக்ஷன், ரெஃப்ராக்டிவ் டெலஸ்கோப். ஒளி எதிரொலிப்பு, அதில் பட்டு இன்னொரு திரையில் விழுகும், அதை பிடிப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? ஒளி எதிரொலிப்பு. ஒளி எதிரொலிப்புக்கு என்னது? ரெஃப்ளெக்டிவ் டெலஸ்கோப். ரெஃப்ராக்டிவ், ரெஃப்ளெக்டிவ். இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? லென்ஸு. இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? மிரர்ஸ். அந்த கான்செப்ட் புரிஞ்சது அங்கே வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட். கலீலியோ தொலைநோக்கி, கெப்லர் தொலைநோக்கி, நிறமற்ற ஒளி விளக்கிகள். இதெல்லாம் வந்து என்னது? ஒளி விலகல். லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன டைப்புன்னு கூட கேட்பான். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க அந்த டைமில் இருக்கிற மைண்ட் செட்டு. ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி, ரெஃப்ளெக்டிவ். யார் ரெஃப்ளெக்ட் பண்ணுவா? கண்ணாடி, ஆடி, மிரர். குழி ஆடியை பயன்படுத்துவாங்க. கோலக ஆடிகள், கிரிகேரியன், நியூட்டன் அவங்களாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த தூரத்தில் உள்ள நட்சத்திரம், விண்மீன் இதெல்லாம் பார்க்குறதுக்காக. கேஸ்க்ரைன் இதெல்லாம் வந்துட்டு என்னது? ஒளி எதிரொலிப்பு. ஒளி எதிரொலிப்பில் எது யூஸ் பண்ணுவாங்க? மிரர், ஆடி. வானியல் தொலைநோக்கி, நிலப்பரப்பு. நிலப்பரப்பில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதை பார்க்குறது. வானியல்னால் என்ன அர்த்தம்? ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரம், கோள்கள் இதெல்லாம் பார்க்குறது. வானியல் தொலைநோக்கி, அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ஸ். விண்மீன், கோள், அப்புறம் விண்மீன் திரள், செலஸ்டியல் என்னன்னு சொல்லுவாங்க? கிளஸ்டர்ஸ், ஸ்டார் கிளஸ்டர்ஸ், துணைக்கோள்கள் இதெல்லாம் காணும். நிலப்பரப்பு நம்ம தூரத்தில் எங்கேருந்து தூரமாக அங்கே ஏற்காட்டை பார்க்கலாங்க, அல்லது ஏற்காட்டிலேருந்து சேலத்துலேருந்து நம்ம இந்த பில்டிங்கை பார்க்கலாம். சரியா? ரைட். நன்மைகள் இதெல்லாம் ஓகே, அதை நீங்களே படிச்சுக்கோங்க. ஆன்சர் சொல்கிறீங்களா? ஏபிசிடி. இதில் ஒளியோட திசை வாங்க எதுக்கு அதிகம்? இது ஒளி விலகல் எண் 4 பேர் கொடுத்துட்டான். திசை வேகம் எதுக்கு அதிகம்? மறந்துட்டீங்க. திசை வேகம் அதிகமாக இருந்தால் ஒளி விலகல் எண் கம்மியாக இருக்கும். சரியா? அப்போ என்ன ஆன்சரு? இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஒளி விலகல். அப்போ திசை வேகம் அதிகமாக இருந்தால் ஒளி விலகல் எண் கம்மியாக இருக்கும். அதான் கான்செப்ட். பொருளின் அளவிற்கு சமமான தலைகளான மென்பிம்பம் கிடக்கும் பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு. இதை விட்டுருங்க. மின்விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. குவிலென்ஸு முதன்மை குவியம். மின்விளக்கு ஒளியூட்டும் போது குவிலென்ஸ் ஆனது என்ன பண்ணும்? முதன்மை குவியத்தில் வச்சுருக்கான். ஹலோ, நான் கிளாஸ் இதுக்கு நம்ம அந்த உள்ளே போய் படிக்கணும். கொஞ்சம் படித்தா தான் 2க்கும் ஆன்சர் சொல்ல முடியும். அந்த 2 வேணான்னு சொல்லிட்டு வந்தால அது சரி. குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் டேஷ் மதிப்புடையது. குவிலென்ஸு என்னவா இருக்கும்? நேர்குறி. குழிலென்ஸு எதிர்குறி. ஒரு குவிலென்ஸ் ஆனது மிக சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும். இதுவும் அங்கே உள்ளே போய் பார்க்கணும். நான் வேணான்ட்டேன். ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு. இதுவும் நம்ம பார்க்கல. 4D அப்படின்னா எவ்வளவு? -4 மீட்டர். -1Dனா எவ்வளவு? 1 மீட்டர் தானே பார்த்தோம். இப்போ -4 மீட்டர் வரணும். சரி,
மைனஸ் டினா நடத்த குழி லென்ஸு. சரி ரைட், இதுதான் வரும். கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கிறது. கிட்டப்பார்வை விழித்திரைக்கு முன்னாடியே விழுந்துடும். புரியுதா? அந்த மாதிரி படிச்சிருந்தோம்னா மாட்டிக்குவோம். உண்மையான கான்செப்ட் புரிஞ்சுது, வேலை முடிஞ்சுது. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. இதை பற்றி நான் பார்க்கல, விட்டுட்டோம். இரு குவிய லென்ஸாக தான் இருக்கும். இரு குவிய லென்ஸ். சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உதவும் லென்ஸ். மைக்ரோஸ்கோப்புக்கு எது யூஸ் ஆகுது? குவிலென்ஸ் தானே? குவிலென்ஸ் தான். ஆனால் சென்டிமீட்டர்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, இது வச்சுக்கலாம், இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். அதனால் 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்டா குவிலென்ஸ். அது வேண்டாம். ஒளி செல்லும் பாதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. எதை சொல்கிறான்? சரி, அதை விட்டுருங்க. ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்போதும் 1ஐ விட அதிகமாக தான் இருக்கும். ஒளி விலகல் எண் 1 தானே பார்த்தோம். படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறடைகின்ற கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் எலாஸ்டிக். எலாஸ்டிக் தானே பார்த்தோம். ஆமாம், எலாஸ்டிக் ரெஃப்ராக்ஷன். சரி, ரெஃப்ராக்ஷனில் எலாஸ்டிக் சிதறல், டிஸ்பர்சன். தமிழில் நெகிழ்ச்சி சிதறல். இல்லை, மீட்சி சிதறல். மீட்சி சிதறல், வெரி குட். அதான் எலாஸ்டிக். நான் அந்த வார்த்தையை வச்சு அப்படியே பிடிச்சிட்டேன். ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஷின் நான்மடிக்கு எதிர்த்தர்கள் இருக்கும். நான்மடினா என்னன்னு பார்த்தோம். அதாவது ஒளிக்கதிரின் திசை வேகம். சரியா? திசை வேகத்துக்கு எதிர்மாறாதானே இருக்கும் திசை வேகம். திசை வேகம் கிடையாது, அலைநீளம். என்னது? அலைநீளம், வேவ்லென்த். டேஷ் கண்ணீருக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துது. யார் கட்டுப்படுத்துவா? ஐரிஸ். சரியா தவறா? ஆழமிகு ஊடகத்திலிருந்து ஒளியின் திசை வேகமானது அடர்குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும். அப்படியா? அடர்மிகு ரைட், ஓகே, கரெக்டு தான். கூட்டத்துக்குள்ளே கூட்டம் பெருசாக இருந்தால் மெதுவாக தான் போக முடியும். ஆமாவா? கூட்டம் நெருக்கம் கம்மியாக இருந்தால் நான் அதோட வேகமாக போகலாம். அதான் கான்செப்ட். ஹலோ, நான் என்ன கிளாஸில் தான் இருக்கேன், அதான் சொன்னேன்ல. இப்போ என்ன அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆச்சு? லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது. ஆமாவா? ஆமாம், குவிய தொலைவை சார்ந்ததா ஆரத்தை சார்ந்ததுன்னு நினைக்கிறேன். நிறுத்துங்க, இதை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுருங்க, பரவாயில்ல. வெளி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது. வெளி லென்ஸின் குவிய திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை சொல்லலாமா? ஆமாம், திறன் அதிகரிக்கிறதுனால பின்னாடி போய் விழுந்துருது. சரி பண்ணுறது என்ன பண்ணுறோம்? குவி லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். குவி லென்ஸ் ஆனது எப்போது சிறிய மாய பிம்பத்தை உருவாக்கும். அப்படியா? குவி லென்ஸு பெரும்பாலும், எப்போதும் கிடையாது, பெரும்பாலும். அந்த டேபிளில் பார்த்தோம்ல, அது ரெட்டினா. என்ன வேலை? அதுக்கு பார்த்து சொல்லுங்கள், என்ன வேலைன்னு. கண் பாவை. ரெட்டினானது விழித்திரை. சிலிரிய தசைகள்.
விழி ஏற்பமைவு திறன். ஓகேவா? கிட்ட பார்வை, இதுவா? தூர பார்வை இதுவா? சரி, செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் தான் செக் பண்ணணும். ஆ, விலகி செல்லுதல் கரெக்டு தானே? சரி, அது செக் பண்ணிக்குவோம், பார்த்துக்கு வரது. ஊடகத்தில் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும். கரெக்டு. ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசையை எதிர்த்தகல். கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. வெளி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்ட பார்வை எனும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது. கிட்ட பார்வை குவிக்கும் திறன் அதிகரிப்பதால். ரைட், ஓகே. கிட்ட பார்வை, அதனால தான் பக்கத்தில் குவிதான் என்ன பண்ணும், குவிக்கும், உள்ள பக்கத்தில் கொண்டு ஃபோக்கஸ் பண்ணும். குழி லென்ஸ் என்ன பண்ணும், விரிவடை வைக்கும். குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்ட பார்வையை குறைபாட்டை சரி செய்யலாம். அப்படியா? கிட்ட பார்வைக்கு எது யூஸ் பண்ணுவோம்? குழி லென்ஸ். குழி லென்ஸ் தான். சரியாக போச்சு. சரியாக போச்சு. ரெண்டுமே கரெக்ட். இதோட எது முடிஞ்சது? ஒளி ஓவர். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னது? ஒளி, சவுண்டுனா என்ன பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். யோசிச்சுட்டு வாங்க.